ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விண்டோஸ் 11 இது வந்து உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இதை செக் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோடைய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த விண்டோஸ் பிசி ஹெல்த் செக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஐ அக்ரி அந்த இது கொடுத்துருங்க, இன்ஸ்டால் கொடுத்துருங்க, ஃபினிஷ். ஸோ பிசி ஹெல்த் செக்அப் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள், இன்ட்ரோடியூசிங் விண்டோஸ் 11 செக் நவுன்னு இருக்குது. ஸோ நம்மளுடைய பிசியோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு செக் நவ் கொடுப்போம். பாருங்கள், இந்த பிசியில் வந்து விண்டோஸ் 11 ரன் ஆகாது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ உங்கள் லேப்டாப் வந்து அதோடைய அப்டேட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விண்டோஸ் 11 அப்படின்னு அப்டேட் இருக்கும். ஸோ நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 அப்டேட் ஆயிரும். ஸோ உங்கள் லேப்டாப் வந்து இப்போ எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எஸ், அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.